குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5, 2025 புதன்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம வந்து கண்டபஸ் பார்த்து முடிந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 டெஸ்ட் போயிட்டு சார் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஷெடியூலோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு உங்கள் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இணைஞ்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியும். ஷெடியூல் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா பேஜ்லையுமே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து வியூ பண்ணி பார்க்க முடியும். எத்தனை டெஸ்ட் இருக்குது, என்னென்ன டேட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஷெடியூலை கம்ப்ளீட்டாக பார்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. தயவு செஞ்சு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் கீம் செக் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு 20ஆம் தேதி கரெக்டாக எக்ஸாம் நடக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் படிங்க, மற்றதை பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டில் 25 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 4 கோடி வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டித்தரப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் கூறியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட தரவுலையும் அது இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 3 வகையான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா குழு அமைச்சிருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலரான ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட 3 பேரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. 9 மாதங்களுக்குள்ள அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆளுநர் என்பவர் பொதுவாக அரசியலமைப்பு சட்ட அதிகாரம் பெற்றவராக இருப்பவர், அமைச்சரவைக்கு உதவுவராக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக கூறியிருக்குது. ஓகேங்களா? இது அதில் அப்படி தான் இருக்குது. ஒரு மசோதாவுக்கு முதல் முறையாக அனுமதி அளிக்கவில்லை எனில் 2வது முறையாக அது அனுப்பி வைக்கப்படும் போது அதற்கு ஆளுநர் வந்து கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது நம்ம வந்து பாலிட்டி நடத்தும் போது தெரியும், பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை அனுப்புது அப்படின்னா அதை வந்து முதல் முறை மட்டும்தான் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அதை நிராகரிக்க முடியும். 2வது முறை வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலோ அனுப்பப்படும் போது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். சரிங்களா? இதான் அரசியலமைப்பில் இருக்குது. பட் இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நூல்களை வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் படிக்க வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேக பக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கலைஞர் கருவூலம் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய அனைத்து படைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக இருக்கும், பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி படிச்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய 17 நாவல்கள், 16 சிறுகதைகள், 17 நாடகம், 62 கவிதைகள், 18 கட்டுரைகள், 6 தன் வரலாறு, 7 இலக்கிய உரைகள், 322 இதழ்களின் பிரதிகள், 18 ஆண்டு மலர்கள், 73 கடிதங்கள் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் மெட்ரோ தொடர் வண்டிகளை வெற்றிகரமாக அமைத்து தந்த மெட்ரோ மனிதர் அப்படின்னு அனைவராலும் போற்றப்படும் பொறியியல் அறிஞரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவருமான அதாவது ஸ்ரீதரன், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மெட்ரோ மனிதன் அப்படி அழைக்கப்படுறாரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்தது இவர் தான். அதனால் வந்து இந்தியாவுடைய மெட்ரோ மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டேட்டா ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி இருந்தாலும் இதை பற்றி நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த நோட்ஸே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதை வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா சூழல் மன்றங்கள் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? காலநிலை மாற்றம் குறித்து ஆராய வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் அதாவது முதல் முறையாக மாநாடு நடத்தியது வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாநிலம் தான். ஓகேங்களா? இது வரைக்கும் 2 காலநிலை மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காலநிலைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலம் வந்து மாநாடு நடத்துது அப்படின்னா தமிழகம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5.45 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பரிசோதனை செய்ய இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 30 வயதை கடந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2023 தொடங்கப்பட்டது. அத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனை செய்யப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் ஆகியவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தி 18 வயதுக்கு மேலுள்ள அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழகத்தில் இருக்கிற 5.45 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசோதனை வந்து செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் பண்ணது எங்கன்றது முக்கியம். இது சோதனை முறையாக வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டே தொடங்கிட்டாங்க. ஓகேங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது மனித மூளைக்குள் ஊடுருவும் நுண்நிகழ்ச்சிகள். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1997 2024 வரையான காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூறாய்வில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நுண்நெகிழிகள் அதாவது பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் அனைத்து வகை பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நுண்நெகிழிகளாக கருதப்படும். அந்த நுண்நெகிழிகள் வந்து பார்த்திங்கன்னா மனித உடம்புக்குள்ள இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிமென்சியா அப்படின்ற மறதி நோய்க்கு உள்ளானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்நெகிழிகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா உடலளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி ஒரு டேட்டா கொடுத்தாங்க. இது நம்ம டெய்லியும் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்களுக்கு 8.5 கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு. ஓகேங்களா, அண்மையில் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள மூத்த குடிமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெய்லியும் பார்க்குறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருதாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து திருப்பி அளிக்கப்படுவதை தவிர்க்க வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு விருதை வந்து அறிவிக்கிறோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக அந்த விருதை வந்து நிராகரிக்கிறாருன்றனால விருது வழங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐநா பொது பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 328 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்கியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 2025ஆம் ஆண்டுக்காக வழக்கமான நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தனது பங்களிப்பான 328 கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கு. ஐநா சபை வரவு செலவு திட்டத்தின் கீழ் தனது முழு பங்களிப்பை உரிய நேரத்தை செலுத்தியதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 35 நாடுகள் கௌரவ பட்டியலில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா, கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகையை செலுத்துறதுனால கௌரவ பட்டியலில் சில நாடுகள் இருக்கும், அந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆண்டு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகையை வந்து செலுத்துவாங்க. ஓகேங்களா, அடுத்து குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் அதற்கான வரைவு மசோதா ஆகியவற்றின் தேவைகளை ஆராய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கொண்ட குழுக்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இது ஜஸ்ட் அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டு வராங்க. உத்தரகாண்ட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அதனால் இதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஓகேங்களா, இந்த நிலையில் குஜராத் தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர். இது முக்கியமான கொஸ்டின், டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் எஸ்எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுவாங்க. குஜராத்தோட தலைநகர் காந்தி நகர், அது முக்கியமானது. ஓகேங்களா, மாநிலங்கள் மற்றும் தலைநகர்கள்லாம் பொது அறிவு அப்படின்ற டாப்பிக்கில் வரும், நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம நேற்றே பார்த்தோம் நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. அதை பற்றி டேட்டா தான் இருக்குது. அடுத்து பொற்பனை கோட்டை அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முனை கருவியும் தங்க துண்டும் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பொற்பனை கோட்டை எந்த மாவட்டம், அவ்வளோதான், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, மற்றபடி டிஎன்பிசி என்ன கிடச்சிருக்கு அப்படின்றது வரைக்கும் படிக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். சரிங்களா,
அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா மொத்தம் வந்து 45க்கு மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கு மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.